இந்த ராஜாக்கண்ண விவகாரத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முக்கியமான விஷயம்? அப்புறம் அந்த வழக்குல அதே மாரி குள்ளஞ்சாவடியில வந்து ஒரு செல்வம்ங்கிற பையனை அடிச்சு அது மாரி கொன்னு அவிங்க ஸ்டேஷன்ல அடிச்சு கொன்னுட்டு வடலூர்ல அவர் 2 3 கிலோமீட்டர் கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் மரத்துல தூக்கு மாட்டி விட்டு வந்துட்டாங்க. அந்த செல்வங்கிற பையன் குள்ளஞ்சாவடிக்கு பக்கத்துல புலியூர்னு ஒரு ஊர் அந்த பையன். அந்த அம்மா வீட்டுல அந்த பையன் அவங்க பெற்றோருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவன் ஏதோ போலீஸ் ஏதோ கூட்டு போய் இங்கே நின்றுருக்கான், கூட்டு போயிருக்கான், அவன் ஏதோ கொஞ்சம் ஏடா கூடமா பேசியிருக்கான், அவ்வளோதான். வேற ஒன்றும் எந்த தப்புமே பண்ணல. அவனை அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் ஒரு குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் தனியாக ஒரு மரத்தில் கொண்டு போய் தூக்கு மாட்டி வந்துட்டாங்க. அப்புறம் இது கிடைச்ச பிறகு அப்புறம் என்னடா அது எதுனாது பார்த்தாக்கா அப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் செய்யறதுனால அவங்களே எங்கிட்ட நேரடியாக வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து என் பையனுக்கு இது. அப்போ நம்ம நேராக குறிஞ்சிப்பாடிக்கு போய் குள்ளஞ்சாவடிக்கு போய் வடலூருக்கு போய் நடந்ததெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி அது பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அந்த கேஸு கடைசி வரைக்கும் நடத்த முடியல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கடைசியில் அப்படி இதாகிட்டாங்க. சரி நமக்கு என்ன பையனும் போயிட்டான், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இதாகிட்டாங்க.